இன்றைய வாலிபர்களின் குறிக்கோளை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று என்ன சொல்லுவார்கள்? யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்பாங்க, அப்படியா இல்லையா? அல்லது ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும்பாங்க, அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு டப்மா செய்யுங்க. டப்மாஷா அது செஞ்சு அப்லோட் பண்ணி எல்லாரும் அதை பார்க்க வைக்கணும்பாங்க, அப்படியா இல்லையா? இது குறிக்கோளா? நீ நடிகன் ஆகுவதோ, உன் யூடியூபில் உன்னுடைய வீடியோக்கள் வருவதோ, டப்மாஷிகள் வருவதோ, நீ போடக்கூடிய அந்த ஷார்ட் பிலிம்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்லோட் செய்வதோ, நீ அதில் புகழ் பெறுவதோ, இது குறிக்கோளா? அது குறிக்கோள் அல்ல, அது லட்சியம் அல்ல. அதுதான் லட்சியம் என்றால் உன்னை விட சிறந்தவன் ஒருவன் வந்தால் உலகம் உன்னை மறந்துவிடும். உன்னை விட அதில் சிறந்தவன் ஒருவன் உருவானால் நீ யார் என்ற அறிமுகம் கூட இல்லாத அளவு மறைந்து விடுவாய். அதுதான் இந்த உலகத்தின் இயற்கை. இதை நோக்கமாக கொண்டு பயணிப்பவன் தன் வாழ்வின் முடிவில் ஒட்டுமொத்த வாழ்வையும் வீணானதாக, குறிக்கோளற்றதாக ஏன் வாழ்ந்தேன் என்றுதான் அவன் கருதுவான்.